ஹாய் காய்ஸ், இது போகிற ஹெஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி ஜங்கோ கூட ஒரு 5 ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ அந்த 1 ஷாட்டு 5 ஷாட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங். ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கடா, நீங்கள் வந்து ஒரு 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போது ஜேகே உங்களோட ஸ்டொமக் மேலே கை வச்சு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் ஹெட்டை வச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே வந்து நீங்கள் நகர்ந்து பார்த்துட்டு அவன் இப்போ தான் வேக்கப் ஆகுறான். ஸோ அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போது நீங்கள் அப்படியே அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே இப்போ வந்து டைம் ஆகிடுச்சா அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஏந்துக்கல, அப்படியே தான் உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அழகி சொல்லிவிட்டு இப்போ அவன் கை எங்கே இருக்குன்னு பார்த்தா உங்கள் ஸ்டொமக் மேலே ஜேகே அப்படியே வந்து உங்கள் ஸ்டொமக் மேலே வந்து ரப் பண்ணிட்டு குட் மார்னிங் டார்லிங் அப்படிமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவன் பேசுகிற சவுண்ட் கேட்டு அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க. இப்போது ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்க, நீங்கள் வந்து என்ன ஜங்குக்கா டைம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ தூங்கு டைம்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல, இப்போ நீங்கள் ஏந்துட்டீங்கன்ற மாதிரி இங்கே பொறுமையாக வேக்கப் பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணுறான் இருன்ட்டு. ஸோ உங்களுக்கு உட்கார வச்சுட்டு அவங்கள பார்க்குறான். அப்படியே நீங்கள் வந்து என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏந்து உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான், என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து எங்கே வெளியே தான் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப முழிச்சிக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு 2 ஹேண்ட் வச்சு உங்கள் சிக்ஸ் கப் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து என்ன ஜம்கா அப்படின்றீங்க. ஸோ அவன் இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு பண்ணிவிட்டு குட் மார்னிங் லவ் யூ அப்படிமா சொல்கிறான். நீங்கள் ஒரு பெரிய பிரைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. குட் மார்னிங் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே அவன் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ ஜேகே கிஸ் பண்ணி உங்களை விட்டுட்டு குளிக்க போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து வெக்கப்பட்டுருக்கீங்க அவங்க கிஸ் பண்ணதில். ஜேகே வந்து இப்போ உங்கள் ஹேர்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹேண்டில் இருக்குது. நீங்கள் வந்து கொடுங்க நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னென்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க உங்கள் காட்டமாக சொல்ல. நீ குழந்த தாண்டி, நம்ம குழந்த உன் வயிற்றில் இருக்குது, நீ என் குழந்த தான், உனக்கு ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய தெரியாது, எங்கேயாவது போய் இடிச்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி போதும் நான் அதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவனே பார்த்துட்டுருக்கேன். அவங்க வந்து உங்கள் ஹேர் வந்து போனிடெயிலாம் போட்டு இப்போ அவங்க லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா நானே ஏந்து வரேனேன்ற மாதிரி சொல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் எதுவும் பேசலை. இப்போ உங்களை லிஃப்ட் பண்ணி ரெஸ்ட் ரூமில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெஷ் எடுத்து அதில் பேஸ்ட் வந்து இது பண்ணி நான் ப்ரெஷ் பண்ணாமல் கொடுக்குறான். ஸோ நீங்கள் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனும் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து இப்போயும் வந்து உங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு டவலு நீங்கள் போட ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா வச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நானே பார்த்துக்கிறேனேன்னு சொல்ல. இப்போது ஜேகே வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ரெக்னென்சி முடிகிற வரையும் ப்ரெக்னென்சியே முடிஞ்சாலும் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன், அது யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, நீயும் என்னை அதை பண்ணாதீங்க இது பண்ண சொல்லக்கூடாது, நான் எப்போயோ சொல்லிட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரின்ற மாதிரி தலையாட்ட சரி ட்ரெஸ் ரூம் போகணும் அப்படின்றான். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி சொன்னோடனே ஷையாகிடுச்சுப்போம். எதுக்கிட்டே வைக்கப்படுற ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நானே அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல போகிறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான், எதுவுமே பேசலை, கை மட்டும் மேலே தூக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி அவங்களை குளிக்க வச்சு அவன் வெளியே கூப்பிட்டு வரான். நீங்கள் வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவராக தெரியுதுன்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் பாட்டு பேசுகிறீங்க, அவன் எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா நீங்கள் டெய்லி சொல்கிறதான். அவன் டெய்லியும் உங்களுக்கு பதில் சொல்லி சலிச்சு போயிட்டு இப்போ சரி நீ போய் குக் பண்ணு, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரின்ற மாதிரி ஸோ கீழே நீங்கள் போகிறீங்க. ஜேகே வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது பொறுமையாக போகணும், ஓடக்கூடாது அப்படின்றான். நான் பொறுமையாக தாங்க போகிறேன் அப்படின்மா சொல்கிறீங்க. ஜேகே சரி போ அப்படின்றான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. இவன் எனக்கு கால் பண்ணுறான். சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக் சார் அம்மா சொல்ல, என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இப்போ அவன் பிஏ வந்து சார் நமக்கு வர வேண்டிய டெண்டர் வந்து கிளாரா குரூப் ஆஃப் கம்பெனி எடுத்துறாங்கன்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்து எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது சார் நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டை விட கம்மியாக கோட் பண்ணி அம்மா சொல்ல. ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. ஃபோன் கட் பண்ணிட்டான். அவன் பிஏ மறுபடியும் கால் பண்ணேன், போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் அந்த கம்பெனிலேருந்து கூப்பிடுவோமா சொல்கிறான். அது சார் அது நாங்கள் கூப்பிட்டோன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே அப்படின்றான்.
ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதாக இருந்தாலும் அவங்க சிஓ ஜங்குக்கை பேச சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க சார்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே வந்து இல்லை எனக்கு புரியல, 16 crores உங்கள் அப்பா வீட்டு காசா? 16 crores லாஸ் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணி வர கூப்பிடுவோம் அவங்கள, எப்படியாவது வர வைக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கத்துறான். சார் அந்த அவங்க சிஇஓ தான் சார் பேசுனாங்க, கிளாரா மேம், அவங்க நீங்கள் கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோம், இல்லைன்னா அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணிட்டாங்க சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் சார்ன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து இன்னும் திறந்துடல அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் சாரி சார், நான் இங்கே எதுவும் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் அப்படியேக்கு போச்சு, செம்ம காண்டில் இருக்கான்னு தெரியுது இப்போ ஜேகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அவங்க வாய்ஸ் கேட்டோடனே அவன் வரண்டி அப்படிமா சொல்கிறான். ஸோ இப்போ கீழே வந்து அவன் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, வந்து லேப்டாப் வாங்குறீங்க, ஜேகே குடிடின்ற மாதிரி சொல்ல, சாப்பிட்டுட்டு என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படிமா கேட்குறீங்க. இல்லை பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படிமா சொல்லிட்டு இப்போ உங்கள் நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க, ஜங்குக்கா அப்படின்றீங்க. அவன் பெரிய ஸ்மைல் பண்ணிவிட்டு சட்னி சாப்பாடுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ இப்போ ஜேகேக்கு நீங்கள் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க, வந்து நீ சாப்பிடலையா அப்படின்றான். நீங்கள் சாப்பிட்ட பண்ணிங்கன்னா சாப்பிட்றேன்னு சொல்ல என்னம்மா சொல்லிவிட்டு, ஸோ இப்போ ஜேகே உங்களை இழுத்து அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு டைம் ஆச்சுலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் ஒய்ஃப் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனோட லேப்பில் உட்கார வச்சு உங்களுக்கு அப்படியே சாப்பாடு ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. இப்போ ஜேகேக்கு கால் மேலே கால் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்குது. இது வேறு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, எடுத்து பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்களும். இப்போ ஜேகே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, ஆஃபீஸ் காலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்க கூட இருக்கும் போது எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்களுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி முடிக்கிறான், அவனும் சாப்பிட்றான். ஸோ இப்போ ஜேகே நீங்கள் வான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாயெல்லாம் தொடச்சி விட்டு ஸோ டேப்லெட் எடுன்றான். நீங்களும் எடுத்துறீங்க. ஸோ அவங்களுக்கு பிரித்து உங்களுக்கு டேப்லெட் போட வைக்கிறான். நீங்கள் வந்து இதெல்லாம் நானே பார்த்துப்பேனேன்ற மாதிரி சொல்ல, ஜேகே எதுவுமே பேசலை. உங்களுக்கு புரியுதா, அவன் வேறு ஏதோ டென்ஷன் இருக்கான், பட் உங்களை வந்து கரெக்டாக வந்து டெய்லி பண்ணுற விஷயத்த பண்ணிடுறான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க. ஸோ இப்போ ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கான். ஃபோன் இப்போ அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு, எதுக்கு கால் மேலே கால் பண்ணுறேன், நான் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் ஜேகேயோட லேப்டாப்பு அண்ட் அவனுக்கு தேவையான பொருள்லாம் அவன் பேக்கில் வந்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த சைட்லேருந்து அவன் கம்பெனி ஸ்டாஃப் தான் வந்து, சார் கிளாரா மேம் நீங்கள் கூப்பிட்டா தான் வருவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல, இப்போ ஜேகே வந்து அவன் ஃபோன் நம்பர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவனும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாராவை காமிச்சா அவள் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்து கிளாரா வந்து ஜேகேவோட எனிமி கம்பெனி. ஸோ ஜேகேவோட எனிமி தான் அவளும். ஸோ இப்போ கிளாரா வந்து அந்த டெண்டர் கோட் பண்ணி யார் வந்துச்சுன்ற மாதிரி கேட்க, இப்போ கிளாராவோட பிஏ அந்த பொண்ணு, மேம் நமக்கு தான் மேம் வந்திருக்கு, ஜியான் ஜங்குக் அவர் தோத்துட்டாருன்ற மாதிரி சொல்ல, அவள் அப்படியே அவளை ஒரு நிமிஷம் பார்க்குறா. இப்போ பிஏ வந்து லைக் அவள் வந்து ஒரு பேப்பரை படித்து சொல்லிட்டு இருக்கும்போது வாட் டிட் யூ சே அப்படின்ற மாதிரி கிளாரா கேட்குறா. மேம் அப்படின்ற மாதிரி கேட்க, எது சொன்னி மறுபடியும் சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இல்லை மேம் அப்படின்ற மாதிரி வளர்றா. இப்போ கிளாரா வந்து பக்கத்துலேருந்து ஒரு கன் எடுக்கிறா. அவள் பிஏ என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்க, இப்போ இந்த கன்னோட விலை எவ்வளோ தெரியுமான்ற மாதிரி கிளாரா கேட்குறா. இப்போ பிஏ முழிக்க, இந்த கன்னில் இருக்கிற ஒரு பிஸ்டல் தெரியுமா, அதோட வேல்யூ கூட நீ கிடையாது, நீ அதுவும் என்னோட ஜங்குக்குன்னு சொல்கிறல அப்படின்ற மாதிரி சொல்கிற கிளாரா. இப்போ பிஏ வந்து மேம் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ பிஏ காதில் கேவிச்சு நின்றுட்டுருக்க. இப்போ பிஏ வந்து போ பண்ணுறா. மேம் சாரி மேம் சொல்ல, ஏன்ட்ட சாரி சொல்ல என்ன பண்ணியும், இனி இங்கே உனக்கு வேலை இல்லை, கெட் அவுட் அப்படிமா சொல்கிறா. மேம் ப்ளீஸ் மேம் ஒருத்தி சாலையில் தான் ஃபேமிலியாக இருக்குன்னு கிளாரா வந்து ஐ சே கெட் அவுட் அப்படி மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ அவளோட பிஏவும் போனதுக்கப்புறம் ஸோ இப்போ ஜேகே வந்து ரொம்ப ஃபோனை கையில் வச்சு தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கா இருந்தாங்க எல்லாமே இருக்குல்லன்ற மாதிரி கொடுக்குறீங்க. ஜேகே வந்து தேங்க்ஸ் டு வைஃப் அம்மா சொல்ல, நீங்கள் வந்து ஏன் டென்ஷனாக இருக்கீங்கன்ற மாதிரி ஜேகேவோட சிக்ஸை வந்து கப் பண்ணி ரப் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறான். எதுவும் டென்ஷன் ஆகிக்காதீங்க, ஆல் இஸ் வெல் அம்மா நீங்கள் சொல்கிறீங்க, லவ் யூ அம்மா நான் ஒன்று சொல்கிறான் வந்து லவ் யூ டூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. ஜேகே வந்து இல்லை ஒரு கால் பேசணும் நான் வந்துடுறேன் நீங்கள் உட்காருன்ற மாதிரி போகிறான். இப்போ
உங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து எல்லா காலுமே உங்க முன்னாடி பேசுவான். அவன் கத்துனா கூட வந்து உங்க முன்னாடி தான் பேசுவான். இப்போ தனியாக இருந்து போகிறான். அவங்களுக்கு அது என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே சம்திங் அவனோட இது அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ. ஸோ இப்போ ஜேகே போயிட்டு ஓரமாக நின்று திரும்பி திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. இப்போ ஜேகே வந்து கொஞ்சம் ஓரமாக போயிட்டு கிளாராவுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ கிளாரா வந்து ஜேகேவோட நம்பரை வந்து பார்த்துருனே சொல்லு பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து ஏய் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரி சொல்லுங்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசுகிறா. இப்போ ஜேகே வந்து ஏன் மீட்டிங் விட்டு அவனை வர முடியாதா அப்படின்றான். வர முடியும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிடணும் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து உனக்கு அசிங்கமால அடுத்த புருஷன் நான் இன்னும் ஆசைப்பட்றேன் நீன்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கி என்ன ஜங்குக்கி பேசுகிறீங்க? நான் ஏன் அசிங்க பண்ணோம்? அவங்கள கல்யாணம் பண்ணி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஓட்டி வாழ்ந்துட்டுருக்காள். அவள் அசிங்க பண்ண அவமானம் பண்ணும், நான் இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்ல. இங்கே பார் என் வாயினை பற்றி பேசுகிற தகுதி கூட உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. கிளாரா வந்து எதுவுமே பேசாமல் இருக்கா. இப்போ ஜேகே வந்து இங்கே பார் கண்ட விஷயம் உன்னால் ஒரு கால் அட்டன் பண்ணல என் ஸ்டாஃப் பேசணும்லாம் பேச முடியாதான்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். கிளாரா வந்து நான் என் கண்ணோட்ட பேசணும், நீங்கள் பேசுனா நான் பேசுவேன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து யாரை கேட்டு என் டெண்டரை திருட்டுத்தனமாக எடுத்திருக்கீங்க, அசிங்கமாக இல்லைன்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போ கிளாரா வந்து இதெல்லாம் ஜங்குக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் பண்ணாத விஷயமா நான் பண்ணிட்டேன் புதுசா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து எனக்கு அந்த டெண்டர் மறுபடியும் வேணும் அது மாதிரி சொல்கிறான். வாய்ப்பில்லை ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்ல. உங்கள் அப்பனை கூட்டு வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து சேரு அப்படிமா சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு கடைசி ஆக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ போயிட்டுருக்க மாதிரி டென்ஷன் ஆகுது. நீங்கள் வந்து ஜங்குக்கான்றீங்க சொல்லிடு மாதிரி திரும்புகிறான். ஜங்குக்கா நான் எனக்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. ஏன் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் கேட்கும் போது தெரியுது வந்து டென்ஷனாக இருக்கான்ட்டு. இல்லை ஜங்குக்கா கொஞ்சம் கடைக்கு போகணும், வீட்டிலையே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கை பேசுறீங்க. ஜேகே வந்து எதாவது நான் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம், வெளியே வீட்டிலே இரு, நான் ஸ்கைரா வர சொல்லணும் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொன்னது செய்டி, கொஞ்சம் வேலை இருக்குது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி போகிறான். ஓகே நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ ஆஃபீஸ் எல்லாமே ஜேகேக்கு வந்து போ பண்ணுறாங்க. ஜேகே எந்த ஸ்டாஃப்மே பார்க்கல, அம்பாடு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜேகேயோட பிஏ 2 பேர் வந்துட்டு சார் எல்லோரும் வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல. ஜேகே அவன் பிஏ ஒருத்தனை பார்த்து அப்படி முறைக்கிறான். அவன் வந்து சார் நான் இதுமாதிரி தெரிஞ்சு பண்ணல சார், சாரி சார்ன்ற மாதிரி சொல்ல. இன்னொரு சார் ஃபைல்ஸ்லாம் ரெடி சார், ஸோ டெண்டரை அவங்க எழுதி கொடுத்துறாங்கன்னா ஸோ நமக்கு தான் சார் அது மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அந்த ஃபைலை வாங்கிட்டு போகிறான். ஸோ இப்போ மீட்டிங் ஹாலுக்குள்ளே வந்து என்ட்ரானா. ஸோ எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ஜேகே பார்த்து, கிளாராவும் அவங்க அப்பாவை தவிர. ஜேகே வந்து திமுரு பூச்சா அப்படின்ற மாதிரி வரான். ஸோ இப்போ யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாரா அண்ட் அவங்க அப்பா அண்டு ஜேகே வந்து ஒரு டவுட் வந்திருக்கும் இவங்க கம்பெனி ஸ்டாஃப் மேலே. ஸோ ஒரு 3 பேர் இருக்காங்க அண்டு பிஏ இவ்வளோ தான் அந்த ரூம்லேயே. ஸோ இப்போ ஜேகே வந்து அவன் பிஏ பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. பிஏவும் கிளாரா மேம்ன்ற மாதிரி சொல்ல. இப்போ அவன் ஏந்து நின்றுட்டு எங்களால் இந்த டெண்டரை உங்களுக்கு திருப்பி தர முடியாது, உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஜேகே சொல்ல. ஜேகே எழுந்துட்டு ஓ என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவோட ஃபாதர் எழுந்துட்டு இங்கே பாருங்கள் ஜங்குக் இதெல்லாம் நடக்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான், இப்போ இது பெரிய விஷயம் மாதிரி கூப்பிட்டு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்ன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து 60 crores இது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எனக்கு இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து என்ன ஜங்குக் இப்போது கூப்பிட்டு கெஞ்சுறீங்களா என்ன, அதை திருப்பி கொடுத்துருங்கன்ட்டுனோடனே ஜேகே வந்து கெஞ்சுறேண்ணா அப்படி சொல்லிட்டு ஸ்மிட் பண்ணுறான். இப்போ கிளாரா வந்து ஜேகே பார்த்துட்ருக்க. அந்த டெண்டர் எனக்குன்னு நான் யோசிச்சு வச்சுது, அது எனக்கானது, என்னால் யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது, அது உங்களுக்கு கெஞ்சரமாக தெரிஞ்சால் நான் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து ஜேகே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்புறமா சொல்ல. ஜேகே வந்து ஒரு சின்னதாக ஒரு மூவி பார்க்கலாமா அப்படிமா சொல்கிறான். கிளாரா வந்து எங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லைன்ற மாதிரி சொல்ல. இல்லை கண்டிப்பாக நீயும் உங்கள் அப்பாவும் கண்டிப்பாக அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி ஜேகே இப்போ ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறான். இப்போ எல்லாருமே ஜேகே தான் பார்க்க. ஜேகேயோட பிஏ வந்து அங்கே இருக்கிற மானிட்டர் ஆன் பண்ணுறான். ஸோ பார்த்தா கிளாராவோட கம்பெனி காமிக்கிருப்போம். ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து இதுதான் இண்டஸ்ட்ரி நம்பர் டாப் 2 கம்பெனின்ற மாதிரி சொல்கிறான். அதுலேயும் இந்த டாப் 2 கம்பெனி இருக்கே இதில் இருக்கிற 2 பேர் சிஓஸ் ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். கிளாரா வந்து இப்போ எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல. ஜேகேப்பான் அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்ணி அப்படியே விடுறான். அவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான். கிளாரா வந்து டேடன்மா சொல்ல, பொறுமையாருன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஜேகே வந்து அதுலேயும் இவங்களோட கம்பெனி இந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரான கம்பெனி,
அதுலேயும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கேன்ற மாதிரி பார்த்தா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. அந்த மானிட்டர் அப்படியே ப்ளே ஆகுது. இப்போ இங்கே சின்னதாக கூட தரும் ஒரு பேக் மார்க் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. இப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கிளாரா வந்து ஜேகே நோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே இப்போ வந்து தப்புன்னு வந்து அங்கே இருக்க பெஞ்ச் தட்டுறான். அங்கே பிளாஸ்ட் ஆகுது. இப்போ ஜேகே அப்படின்ற மாதிரி கிளாரா கத்த அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து ஐயோ அப்போது பல கூட லாஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கிளாரா பார்த்து ஜேகே வந்து சொல்ல கிளாரா ஜேகே தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க. ஜேகே வந்து ஐயோ இது என்ன ஏதோ என் ஆளுங்களை போய் உங்கள் கம்பெனியில் பாம் வச்சு நான் தட்டினோடனே வெடிக்க சொன்ன மாதிரிலாமா நீ சொல்கிறேன், நான் ஏன் இப்போலாம் பண்ண போகிறேன், எனக்கு அது வேலையா, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகே அவன் கோட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே சொல்கிறான். இப்போது ஜேகே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அண்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல கிளாராவோட அப்பா வந்துட்டு உனக்கு என்ன இந்த டெண்டர் திருப்பி உனக்கு வரணும், நான் எழுதி தரேன், தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துன்ற மாதிரி சொல்ல இது நல்ல டீலிங். இப்படி வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் நான் பேச்சு தட்ட வேண்டாம், உங்கள் கம்பெனியில் எதுவும் வெடிக்க வேணாம், நான் இவ்வளோ பிளான்னு பேச வேணாம், ஜஸ்ட் அவ்வளோதான் அங்கிள்ன்ற மாதிரி சொல்ல கிளாரா இப்போ ஜேகே கிட்ட வரா. அவன் பிஎஸ் வந்து முன்னாடி வர ஜேகேக்கு வந்து பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து தடுக்கிறாங்க. நகருங்கடான்ற மாதிரி சொல்ல இப்போ ஜேகே வந்து நகருங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணி அப்படின்ற மாதிரி கிளாரோட ஃபேஸ்லேயே அந்த புகையை விடுறான். இப்போது ஜேகேயோட கோட்டை வந்து கிளாரா அட்ஜஸ்ட் பண்ண ஜேகே வந்து பார்க்குறான், கையெடுத்து விடுறான் கையெடுத்து. ஸோ இப்போ கிளாரா வந்து நீங்கள் பெரிய ஆள் தான் ஜேகே, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளாரா சிரிக்க இது என்ன சின்ன பிளாஸ்ட்டு ஏன்னா எனக்கு வந்து ஒரு 100 crores லாஸ் ஆகுமா, நீங்கள் இப்படி பிளாஸ்ட் பண்ணி தான் இந்த டெண்டர் வாங்கணுன்னா இதில் அவசியமே இல்லை ஜேகே, இந்த கம்பெனி எனக்கு இன்னும் 1000 கம்பெனி இருக்குது, நான் அதுலேருந்து அந்த 100 crores இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி கிளாரா சொல்ல ஜேகே வந்து எதுவுமே பேசலை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை தோக்கடிக்கிறேன்ட்டு எனக்குள்ளே இருக்கிற நெருப்பு இன்னும் அதிகமாக்குறீங்க ஜேகே, ஆனால் தான் நான் உங்களுக்கு காம்படேட்டராக எப்போவுமே இருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, அப்போத்துலேருந்து இப்போ வறுமே நீங்கள் தான் என் காம்படேட்டர், நீங்கள் தான் என் எதிரி அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்ல ஜேகே வந்து மூஞ்சி திருப்பிக்கிறான். இப்போது ஜேகே சிகரெட் பிடிச்சிட்ருப்பான்ல, ஸோ இப்போ அது கிளாரா வாங்கி அவள் ஸ்மோக் பண்ணுறா. ஜேகே வந்து பார்த்துட்ருக்க. இப்போ கிளாரா அதே ஸ்மோக் எடுத்து ஜேகே வயசில் அப்படின்ற மாதிரி விடுறா. ஜேகே வந்து ஏய்ன்ற மாதிரி சொல்ல எனக்கு இதெல்லாம் வழி இல்லை ஜேகே, இதெல்லாம் எனக்கு வழியே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பார்த்தீங்களா இது நின்று மறையவே இல்லைன்ற மாதிரி. ஸோ கையில் வந்து காமிக்கிறா. ஜியான் ஜங்கோக்கும் டேட்டு குத்திருக்கா. இது குத்தும் போதெல்லாம் எனக்கு வழி இல்லை, நீங்கள் விட்டு போனீங்களே அன்றைக்கி இருந்தது வழி கூட எனக்கு இப்போலாம் அது பெருசாக தெரியுதில்ல, ஆனால் உங்களுக்கு நான் ஒரு வழி தருவேன், சாவுக்கு மேலே ஒரு வழி தருவேன், அன்றைக்கி தெரியும் அந்த கிளாரா யாருன்ட்டு அப்படிமா சொல்லிட்டு திரும்பி போகிறா. கொஞ்ச நேரத்தில் வந்து கிளாராவோட அப்பா வந்து எல்லாமே எழுதி கொடுக்குறாரு. ஜேகே வந்து தேங்க்யூ உங்களுமே போ பண்ண அவர் திரும்பி போயிட்டார். இப்போ பிஏ வந்து ஒரு பிஏ மட்டும் ரொம்ப ஷாக்காக நின்றுட்டுருப்பான். இன்னும் ஜேகே வந்து இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சார் ஒன்றும் இல்லை சார், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி பக்கத்தில் இன்னொரு பேர் சொல்கிறான் ஜேகேவும். ஸோ ஜேகே வந்து சொல்கிறான் சார் நான் வீடு கிளம்புறேன், இதுக்கப்புறமா அந்த டெண்டர் கோட்டை விடாமல் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போவேன். ஸோ ஜேகே போயிட்டான். இப்போது இன்னொரு பிஏ வந்து என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி சொல்ல யாரா அந்த பொம்பளை, என்னடா ஜங்குக்கு சார் இவ்வளோ பெரிய ஆள், அவர் முன்னாடி எப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு. ஸோ இப்போ இன்னொரு பையன் வந்து இதெல்லாம் விடுவா வேலை இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு காமிச்சா அவன் வீட்டுக்கு வந்துட்டான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கைரா கூட இப்போ அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஸ்கைரா வந்து ஏன்டி வாங்கி இப்படி இருக்க, அண்ணா வந்துடுவாங்கன்ற மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப ரூமில் தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லடி எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு நாள் ஒரு சில நேரத்தில் அவர் கையில் வந்து கட்டாயிருக்கும், எங்கேயாட்ட சண்டை போட்டு வராரு, ஒரு நாள் தெரியுமா ஒரு ஷோல்டரில் ஒரு புல்லட் இறங்கி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஸ்கைராவும் உங்கள் அண்ணா மட்டும் உங்கள் அண்ணனுக்கு அதே நிலமை தான், தயாங்கும் ஜெக்கிக்கும் இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, அவர் போயிட்டு வரப்போ ஏதாவது ஒரு அடிபட்டு வராரு, இல்லை யார்கிட்டயா சண்டை போட்டு ஏதாவது பண்ணிட்டு வர எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, எனக்கு அதனால் நிம்மதியே இல்லை வீட்டிலன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஜேகேட் காசு வந்து கேட்டுருச்சு. ஸ்கைரா அந்த அண்ணா வந்துட்டான் போலமா சொல்கிறா. ஸோ நீங்கள் வேகமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஸ்கைரா வந்து பொறுமையாக போவேன் என்னமா சொல்ல. இப்போ ஜேகே கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கான். ஜேகே வந்து பொறுமை ஏன்டி இவ்வளோ வேகமாக வரேன்ற மாதிரி இப்போ வந்து உங்கள் கை பிடிக்கிறான். நீங்கள் வந்து மூச்சு வாங்கிட்டே
இல்லை நீங்கள் வந்துட்டிங்களா அதான் அப்படின்ற மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு இருக்கு. ஜேகே வந்து பார்த்துடி வயிற்றுல குழந்த இருக்குது, தடிக்கிடிக்கி விழுந்து என்னடி பண்ணேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஸ்கைரா வந்து நல்லா சொல்லுங்கள், நான் சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்கிறா. ஜேகே இப்போ உங்களை உட்கார வச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்குறீங்க நீங்கள் இன்னும். ஜேகே வந்து எல்லாம் ஓகேவாயிடுச்சு, அந்த 16 க்ரூஸ் டெண்டர் எனக்கு தான் ஓகேவா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நீங்களும் ஹாப்பின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இப்போது ஸ்கைரா வந்துட்டு எனக்கு ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஒரு மாதிரியே சொல்கிறா. ஜேகேவும் என்ன தாயாங் மேலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போது நீங்கள் வந்து ஜங்குக்கா கேளுங்க இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் வந்து ரத்தம் வர அளவு கம்ப்ளைண்ட் பண்ணுறா, கொஞ்சம் கேளுங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போது ஸ்கைரா வந்து அப்போ நான் இவ்வளோ நேரம் புலம்புன உனக்கு எல்லாமே அப்படி தான் இருந்ததா அப்படின்ற மாதிரி ஸ்கைரா வந்து கேட்க, லைட்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சொல்லுவேடி சொல்லுவேன், நீயும் அண்ணனும் ஒரே ரத்தம் தானே, நீங்கள் பேசுவீங்க எது பேசி இதுக்கு மேலே பேசுவேன்ற மாதிரி ஸ்கைரா சொல்கிறா. ஜேகே இந்த ஐயையே ரேடியோ மாதிரி கத்தாமல் என்ன விஷயம் ஷார்ட்டாக சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜேகே நீங்கள் சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி லைட்டாக மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஸ்கைரா இருக்கா அந்த மாதிரி சொல்ல, அவரும் தான் என்னடி அப்படின்ற மாதிரி மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஸ்கைரா நம்பர் 1 கால் பண்ணால் எடுக்கிறதே இல்லை அப்படிமா சொல்ல. பிஸியாக இருந்திருப்பான், எத்தனை நாளா, ஒரு வாரமாவா இல்லை ஒரு மாதமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறா ஸ்கைரா. ஜேகே வந்து அப்போ வாங்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்பர் 2 என்னையும் பாப்பாவும் கண்டுக்கிறதே இல்லை. ஐரா எவ்வளோ அழுகிறா தெரியுமா, அப்பா இல்லை அப்பா நான் எவ்வளோ நாள் தான் சமாளிக்கிறதுன்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல. இது கண்டிப்பாக அவனை நாள் பழகணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நம்பர் 3 இவ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா, இவள் என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல. அப்படி அடி அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். நீங்கள் வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இவன் பேசணும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு ஜங்குக்கா, நான் எல்லாம் உனக்கு வந்து இது கரெக்டே தப்புன்னு கேட்கல, நீ அவனை பிடிச்சி கேளுன்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல. நான் ஏன் கேட்டுக்கிட்டே நீ ஏன் கேள அப்படின்றான். அவன் வந்தால் தானே கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல. அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னா தயாங் கை கட்டி நின்று தலை குனிஞ்சு பேசினவனா திட்டிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டு நிற்கிறான். நீங்களே இப்போ தான் வந்து தயாங்க கவனிக்கிறீங்க. தயாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. தயாங்க வந்து தலைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்க. ஜேகே வந்து போதும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டாத, பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஸ்கைரா வந்து நான் யார்ட்டையும் பேசுகிற முடியல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அவன் கையில் இருக்கிற பேக் சோஃபாவில் வச்சுட்டு முன்னாடி வந்துட்டு அப்படியே வந்து தோப்புக்காரனம் போகிறான். மஞ்சிரி சாரிடி, கால் எடுக்காமல் வந்து என் தப்பு தாண்டி அப்படின்ற மாதிரி 1 2 3 தோப்புக்காரனம் போட்டுட்ருக்க. இப்போ நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. எங்கள் அண்ணன் பாவண்டி, அவனுக்கு கால் வலிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ பேசாத, இந்த விஷயம் நீ பேசாத, அவன் தோப்புக்காரனை அவன் என்ன பண்ணாலும் நான் வந்து அவன் மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி ஸ்கைரா சொல்லிகிட்ருக்க. தாங்க வந்து சாரிடி ஜல்லோல தங்கோல பட்டுல மஞ்சிரி அப்படிமா சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து அவன் மஞ்சிருவாடா அப்படின்னு நீ கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே அதை ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க வந்து ஸ்கைராவை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து கண்ணை முடிக்கிறீங்க. ஸ்கைரா வந்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி தள்ளி விட்றா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவன் ஹக் பண்ணிக்க. இப்போ ஜேகே வந்து அவனும் வந்து உங்களை பார்த்துருக்கா, நீங்கள் கண்ணை முடிக்கிட்டீங்க. இப்போ வந்து அவன் அப்படியே வந்து சரிடி சாரிடி நீ சொல்லும்ல பட்டும்ல என் பொம்மை இல்லை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கைரா வந்து விட்டுட்டா அப்படின்ற மாதிரி தள்ளுறா அவள். இப்போ ஜேகே வந்து கொஞ்சம் அப்படி போய் பண்ணுறது நாங்கள் நிற்கிறோம் எப்படிலாம் சொல்ல. தயாங்க வந்து அவள் வாடி நிறுத்துட்டு போகிறான். இப்போது நீங்கள் வந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கண்ணந்து கை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இல்லை. நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேயை பார்த்தா அவங்க கிட்ட வந்து இப்போ அப்படியே உங்களை லிப் கிஸ் பண்ணுறான். அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி வந்து ஜங்குக்கா தள்ளுங்க அப்படின்ற மாதிரி தள்ளுறீங்க. ஏய் என்னடி அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் தான் என்னடி என் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறேன்டி எவன் என்ன கேட்பான் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்ல. நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் ஷையாக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே இப்போது உங்கள் கால் எடுத்து அவன் மடியில் வச்சுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா வேண்டாம் அப்படிமா சொல்ல. சும்மா இருடி அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் காலெலாம் அப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான் சொட்டக்கெலாம் உடச்சி. நீங்கள் வந்து நான் ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா தெரியல, ஆனால் நான் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ரீசன் இல்லாமல் எப்படி நீ லக்கின்னுவ சொல், நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அம்மாவா அப்பாவா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு லைஃப் பார்ட்னரா எல்லாமே நீங்கள் இருக்கீங்க ஜேகே. இதை விட எனக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேர் உலகத்தில் இப்போ குட்டியாக என் பையனும் செஞ்சுட்டான்ற மாதிரி சொல்ல.
பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பையன்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொண்ணு தாண்டி ஜீவன் அம்மா ஜேகே சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கணக்கு கிடையாது, ஃபஸ்ட்டு பையன் அப்புறம் தான் பொண்ணுன்ற மாதிரி சொல்ல. பொண்ணு தான், ரெண்டுமே பொண்ணு தான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கேன், அவன் அழகாக அமுக்கி விட்டுட்டு உங்களுக்கு அப்படியே லெக்லாம். இப்போ நீங்கள் ஜேகே பார்த்து இதெல்லாம் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் எனக்கு பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு 60 வயசு ஆனாலும் நான் இதான் பண்ணுவேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃபீட்லேயே வந்து கிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது நீங்கள் வந்து ஜேகேவே அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்க. இப்போ கிச்சன்லேருந்து பாத்திரம் பார்க்குற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேவும் என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் அது நான் தான் சாரி கேட்குறேன்ல, என்ன மன்னிச்சிரு எதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் பார்க்குது வெளியே. ஜேகே வந்து இதுங்க ரெண்டு இன்னும் சண்டையை முடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஸோ பொறுமையாக காலத்துக்கு கீழே வச்சுட்டு இந்த வர அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ இப்போ ஜேகே வந்து போயிட்டுருக்க கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஐயோ அப்படின்ற மாதிரி திரும்பிட்டான். இப்போ நீங்கள் வந்து என்ன ஆச்சுன்னு ஜேகே வந்து வேணாம் போகாத அப்படின்றான். நீங்கள் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கிச்சன் கூட லைட்டாக என்ட்ரு இருப்பீங்க. பார்த்தா ஸ்கைராவல் தாங்க வந்து அந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே நிற்க வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் சாரி அப்படின்ற மாதிரி திரும்பி ஜேகே கூட வந்து நிற்கிறீங்க. போகாத நல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேவும் நீங்கள் வந்து அவங்க 2 பேர் பணத்தில் நீங்கள் 2 பேரும் வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் வந்து அந்த டேவே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஜேகே அவன் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகி உங்களை ரெடி பண்ணி உங்களை சாப்பிட வச்சு உங்கள் மாத்திரலாம் கொடுத்துட்ருக்கான். இப்போது நீங்கள் வந்து ஜங்குக்கா இப்போ ஜேகேவும் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் இன்றைக்காவது நீங்கள் வெளியே போயிட்டு வரலாமா, நீங்களும் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அண்டு இன்றைக்கி என்னமோ நீ எங்கேயோ வெளியே போவேணாமே இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜேகே நேற்று தான் சொன்னீங்க, 1 வீக்கெண்டே தான் சொல்கிறீங்க, எனக்கு வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது, நான் வேணால் ஸ்கைரா வர சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்புறமா சொல்ல. ஜேகேவும் கொஞ்சம் பொறுத்துக்கோடி, எனக்கு ஒர்க் முடிஞ்சோடனே நான் கண்டிப்பாக நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்ல. இப்போது நீங்களும் அப்படி போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. ஜேகே இப்போ உங்களை பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி டல்லாக வச்சுட்டு உட்காந்துருக்க. நெடியாச்சு அப்படின்ற மாதிரி அவன் லேப்டாப் வச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட வரான். நீங்கள் வந்து நான் எங்கள் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் தான் போய்ட்டு வரேன், எங்கள் வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது ஜேகே அப்படின்மா சொல்கிறீங்க. ஜேகேவும் புரிஞ்சுக்கோ, எனக்கு என்னமோ இன்றைக்கி நீ வெளியே போக வேணான்னு தோணுது, அதனால தான் நான் வேணான். நீங்கள் வந்து ஏன் வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்க, என் மனசுக்குள்ள என்னமோ உனக்கு எதாவது ஆக போதும்னு தோணுது. அது மட்டும் இல்லை, உனக்கு தெரியும்ல என்னை கொள்றதுக்கே என்னை போய் சுற்றிட்டு இருக்கானுங்க, என் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காமிச்சானுங்கன்னா சத்தியமாக நான் உயிரோட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜேகேயோட வாயிலுக்கு எஸ்ட்டு ஏன் சும்மா இப்போல்லாம் பேசுகிறீங்க அம்மா சொல்ல. புரிஞ்சுக்கோ வேண்டாமே அப்படின்றான். நீங்களும் சரி நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லவ் யூ அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படிமா சொல்ல. சரி நான் போய்ட்டு வருவா அப்படிமா சொல்கிறான். பார்த்து போயிட்டு வாங்க அப்படி. ஸோ இப்போ ஜேகே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் உங்கள் தாட்டு ஒரு வேளை அவன் சொல்லாமல் நீங்கள் வெளியே போயிடுவீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ ஜேகே வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக முழுகிட்டான். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் வந்து ஹலோ அப்படின்னு சொல்ல, மேம் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ உங்களால் இன்றைக்கி வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் நான் தான் சொல்லியிருந்தேன், பட் என்னால் இன்றைக்கி முடியாதே, நான் வேணால் நாளைக்கு வருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மேம் ஆல்ரெடி நீங்கள் வந்து 1 வீக்காக சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க 300 சில்ட்ரன்ஸ் மேம் அப்படின்னு ப்ளீஸ் மேம்ன்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட பிக்கை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வேலை மட்டும் இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், நான் பத்திரமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பிக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே தான் வந்து டைமும் அப்படி ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே எடுக்கல பிகாஸ் அன்னோன் நம்பர். இப்போ ஜேகே வந்து யார் நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்ட்டு ஹலோ நம்ம சொல்ல, ஜியான் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான், நீங்கள் யாருன்னு கேட்க, வயன் உங்கள் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே அந்த ஷாக்கா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு கார் நம்பர் சொல்கிறாங்க. ஜேகேயோட கார் நம்பர் தான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க எங்கள் ஹைவேஸில் ஆக்சிடெண்ட் ஆகி கார் எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடவே உள்ளிருந்தவங்க ஒய்ஃபும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே கண்ணில் டியர் அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த 1 ஷாட் இங்கே முடிச்சப்போ செகண்ட் பண்ண சீக்கிரம் போட பார்க்குறேன். லவ் யூ மோன்ஸ் பாய். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.